ஹே டேஸ் வெல்கம் பேக் டு இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ப்ரோ அதாவது எல்லா கேமுமே நம்ம வச்சுருக்கோம். ஆனால் கிராணி இருக்கான்னு தெரில. இருங்க கிராணி உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். வீடியோ எடுக்கிறக்காக நிறையா கேம் வச்சுருப்போம். கிராணி இல்லை, அதனால் கிராணி டவுன்லோட் போட்டுக்கோம். ஸோ கிராணிக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. நம்ம ரொம்ப வருஷம் கழித்து நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிழவன் கிழவி. ஸோ கிளவி வந்துட்டு நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. எப்படா இவன் நம்ம வீட்டுக்கு வருவான், ரசம் வச்சு குடிக்கலாம், சூப்பு வச்சு குடிக்கலான்னு. ஆனால் நம்ம கிராண்ட்பா அப்படி கிடையாது, பொறிச்சு சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளை. நம்ம வந்துட்டு ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு எல்லாமே பார்ப்போம். ஸோ ஓகே வாங்க உள்ளே போகலாம். ஓ 1 minute சரி வச்சுக்கோம். ஸோ திறமாக நொறுக்க போகுது கைஸ். எஸ்கேப் ஆகும். அது என்ன எஸ்கேப்புன்னு பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப் அல்லது ட்ரெயின் எஸ்கேப். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருவான். ஸோ ஓகே தகப்பி நம்ம இன்றைக்கி தரமாக வந்துட்டு ப்ளே பண்ணி மண்டையெல்லாம் புழக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தகப்பிகள் ஃபஸ்ட்டு அந்த கீழே உள்ள அந்த இது எடுக்கணும். அதெல்லாம் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா இல்லை, ஒரு 3 மாதம் ஆச்சு. ஆனால் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். எந்தரா கொஞ்சம் குழப்பம், குட்டையை குழப்பி இதாக கொஞ்சம் வெறியாகும். ஃபஸ்ட்டு வெப்பன் கீ தான் எப்பயுமே. ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதான் சில சென்ட்லினாவோட பொம்மை மண்டை இருக்கும். எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்கானுங்க கைஸ், புது வீட்டு மாதிரி. புது வீட்டில் கூட இப்படிலாம் பூட்டி வச்சுருக்காங்க. இப்படி யாராச்சும் தங்குறாங்கன்னா இப்படி யாரும் பூட்டி வைப்பாங்க? ஒரு மனசாட்சி வேணும். ஓகே ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணுவோம். அது இல்லை, ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போவோம். கிச்சனுக்கு போய் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் போகலாம். இது இல்லையா கடவுளே, வெப்பன் கீ நான் வெப்பன் போடுங்க. வெப்பன் கீ சூப்பர் கைஸ். வெப்பன் கீ கடத்தி விட்டது. இப்போ தகப்பா ரூமுக்கு போவோம். கிராண்ட்பா கிளவான் சொட்ட மாட்டையா சொட்டங்கடா. ஓ சாரி, சொட்டன்ட்டு கிளவி ரூம் கொண்டேன். மேட்ச் பாக்ஸு யார் ரக்கத்தோ தந்தது. பார்த்துட்டாங்க, சொட்டையும் பார்த்துட்டான். நான் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணிடுவான். போடா சொல்லிட்டு கிளவா. லிஃப்டில் ஏறியாச்சு. படிக்கட்டு கொஞ்சம் தான் சுட்டுருப்பான். இங்கே தான் இறங்கணும். வெயிட் பண்ணு. இந்த ரூமும் ஓப்பன் இருக்கு. ராணி சொட்ட கலவி இதை வச்சுருக்காங்களா? கிராண்ட்பா பயலுடா. இது இருக்கான்னு பார்த்துட்டு ஓடிடுவோம். போடு. பேட்லாக்கி இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. அடியில் தான் கிளம்ப இருந்தான். நம்ம லிஃப்டில் போயிடுவோம். இந்த இருக்குது எங்கிட்ட ஒன்றும் ஆகாது. திருப்பி அவ்வளோ வேண்டாம். கிளவா வெளியே தான் இருப்பான். இப்போ நம்ம அது சப்போஸ் நான் இதில் வந்துட்டு எஸ்கேப் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். டோர் க்ளோஸில் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் கிளவி ஒன்றா வந்துடுவாங்க. கன்னை மட்டும் எடுத்துடணும் கைஸ். என்னாச்சு கிளவி சொல்ல மாட்டேன். கடவுளே எனக்கு கல் வேணும்ப்பா. கல்லே காணும். ஒரு ஓடுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் கைஸ். கொஞ்சம் தரக்கண்ட கிளவி உள்ளே போட்டோம். கல் இருக்குது. கல் எடுத்துக்கும். எப்போயுமே ஒரு கல் எடுத்து வச்சுக்காதீங்க. ஏன்னா கிளவி வச்சா கிளவி வருவான், கிளவன் வச்சா கிளவி வரும். டக்குன்னு வா கிளவி டிக்குன்னு போட்டு தள்ளுறேன். வா 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 அந்த சாவி
கிளம்பி வருவான். இதுக்குள்ளே நம்ம இன்னும் கல் எடுத்துடணும். கிளம்பி எங்கிட்ட இருந்தாலும் எப்படி கூடி வேணாலும் வருவான். வச்சுக்குவோம். இன்னொரு கல் இன்னும் நிறையா கல் எடுக்கணும். அங்கேயும் மின்னுது. இன்னொன்று கல்லே இல்லை கைஸ். இருக்கு ஒரு கல். இன்னொரு கல் வேணும். 3 கல் எப்பவுமே இன்னொருப்பா எடுத்து வச்சு போனோம். ஓகே இன்னொருக்கு மினுக்கணும். மினுக்கு இந்த இருக்கவங்க கிளவி கிளவி அப்படியே போட்டோம். கிளவி வணக்கம். கிளவி வந்துட்டான்டா. ஜாயின் பண்ணிட்டான் கேஸ். கிராணி அடிச்சோன்னே ஒரு கல் எரிக்கல் சொட்டலையா சொட்டமண்டா கிராண்ட்பா ஷூட் பண்ணிடாடா கிராண்ட்பா மண்டையா. சரி பாடி கிரேட் எஸ்கேப் ஆகிறதோட நிப்பாட்டல. இங்கிட்டு இப்படி இறங்கி இங்கிட்டு போப்பா. ஏன்னா இப்போ கல் இருந்துட்டு வேணும். கல்லே காணும் கைஸ். பார்த்தாங்க இங்கடா ஒரு கல்ல கூட காணும். கல்லே இல்லை கைஸ். ஒரு கல் கூட இல்லை. அப்புறம் என்னத்துக்கு இந்த வெப்பனு? கல் இருந்தாலும் போட முடியும். ஒரு கல்லையுமே காணும் கைஸ். இந்த இருக்கு ஒரு கல். இது கல்லே வச்சுக்கணும். சொன்னல கைஸ் சொன்னல. இப்போ கிளவனை போடணும். எங்கே போய் தோணுன்னு தெரியல. கல்லையில் கைஸ் இதோட 10வது வாட்டி இந்த இடத்த சுற்றிட்டேன். இதாக இருக்குது. கிளவி வந்துச்சுன்னா கிளவி அடிச்சுட்டு அப்படியே திருன்னு சுத்தம் கிளவி வருவான். கிளவி அடிச்சு அங்கேருந்து கன்று எடுத்துடணும். அதான் இப்போ பிளான். வந்துட்டு அப்படியே மேலே போவோம். ஓப்பனில் இருக்குது. நான் ஓப்பனே பண்ணல. ஓகே வச்சுருக்கானா. இங்கே ரூம் ஓப்பனில் இருக்குது. ஃபயர் கேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிறான். அதனால காக்கா தான் வரும். காக்கா என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். காக்கா நான் நினச்சியா கிளை மாதிரியே இருக்குது கேஸ். அதோட பட்டு அது மாதிரி தான் இருக்கும். இந்த சீட்டு இப்போ அப்படியே கீழே அவ்வளோங்களா. என்னடா சீரா சுற்றிக்கிட்டு இருக்கு. ரிங்காரிங்க ரோசஸ். ஓகே தட்டி விடும். எது இருக்கா? அது 2 தட்டி விடலாம். 2 தான் இருக்குது. திடீர்னு கிளம்புனா கிளவி அவனாச்சும் அது ரோஸ்டா. யாருமே காணும் கைஸ். 2 பேருமே காணும். வெளியே போவோம். தாக்கூர்கள் நம்மளாம் 3 கல் எடுத்தாச்சு எப்படியோ. ஸோ பாடா இப்போ வாங்கடா முன்னாடி தைரியம் தான். விட்றேன்டா. இந்த இருக்கண்டா கலவா பாவுடா மொட்டையா சாத்தியம் கூட. இப்போ வாங்கடா டேய். வாங்கடா வேணாலும். இப்போ வாங்கடா டேய். வா 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 எங்கே வேணாலும் வாங்க. இந்த வாங்கடா எதாவது வேணாலும் வாங்கடா. அம்மா வாண்டா. சரி கைஸ் இப்போ வேணால் நம்ம லாண்டது போகணும். கன்று கட்சினால நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இப்போ ட்ரெயின் எஸ்கேப்பா இல்லை கேட் எஸ்கேப்பான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு திங்ஸ் கூட கிடைக்கல. இப்போலாம் நம்ம திங்ஸ் தேட ஆரம்பிப்போம். இவ்வளோ நம்ம லாடில் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தோம் கன்னுக்காக. இப்போ கன்று கட்சிச்சில்ல. கன்று கட்சதுன்னு இல்லை. இப்போ விளாட ஆரம்பிக்கிறோம். ஓகே
யார் ஓப்பன் பண்ணா? கீழே போயிட்டு ஜானி இங்கே தான் இருக்கு. இது சவுண்ட் வந்துச்சு. புச்சுடா உள்ளே போய்க்கலாம். 2 புல்லட் இருக்குது. 2 இருந்தாலும் 2 போட்டு தெளியலாம். கீழே கிளவி போனோடனே டோரை ஓப்பன் பண்ணி கிளவிய மண்டையிலேயே டமால்னு ஒரு போட்டு கிளவி வருவான். கிழமை வந்தானே கிழவனையும் டமால்னு ஒரு போட்டு விட்ருவோம். யார் வரையும் அவங்கள போட்டுருவோம். எஸ்கேப் ஆகிற ரொம்ப நேரம் ரொம்பல ஒன்றுமே செய்யல. அதுக்குள்ளே 10 minutes ஆயிடுச்சு. இந்த கேஸ் கிழவனையும் காணும் கிளவியும் காணும். இந்த வந்துட்டால கிளவி. ஏன்னா சூட் ஆக மாட்டேங்குது. ஐயோ கண்ணு போச்சுரா. எப்படி காய் 2 புல்லட்டுமே ஆமலை தானே சுட்டேன். ஓ 2 புல்லட்டுமே ஷூட் பண்ணேன் கைஸ். வெறுப்புடா. ஓ இன்னும் இருக்கானு வர தெரியல. ஐயோ கண்ணை காணும். வெப்பனார் வெளியே போட்டேன். வெப்பன் இருக்கு. நான் அவனுக்குள்ளேயே செஞ்சுக்க முடியாது. எஸ்கேப் ஆகிக்க முடியாது. கிழவனை வர காணுங்க. நம்ம தள்ளி இருந்து ஷூட் பண்ணதுனால ஷூட் ஆகலை போலது. டோர் ஓப்பன் ஆரம்பிச்சு வண்டி கட்டிச்சு. இப்போலாம் யாரோ இருக்காங்க. இப்போ இந்த சைடு இது இருக்காது. கழட்டு கிளவி அநேக காட்டிக்கிறார். செத்து போ. 2 minutes. தாத்தா கொஞ்சம் போடி கூடு. இந்த பேரா என் தடி எடு. தாத்தா தடி எடுக்கல. கல் மூட்டு அவ்வளோதான்டா. அம்மா தான்டா வரண்ட. கிராண்ட் போயிடுறா. மேலே ஏறுறா வரண்டா. போ வேம் போ. மேலே கீழே வருதா? சூப்பர். வா வேம வா. இவ்வளோ ஸ்லோவாக வந்துருக்குது. தாத்தாவும் பாட்டியும் நம்ம போகிறதுக்காக வைக்கல. ஏதாச்சும் பொருள் ஏதாச்சும் மேலே அமைச்சருக்கு வச்சுருக்கீங்க 2 குறுக்கு பயிலுவை. நம்ம அதில் போய் விட்டுருவோம். அந்த அறிவு கூட இல்லை. கரண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். நன்றி பயிலுவை. இல்லையா நம்மளே வைக்கிற சார் யார் பார்த்து போனால் கிளம்பி எங்கன்னா வந்துட்டுருக்கோம். மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அப்படின்னா கிளம்பி இங்கே தான் இருக்குது. ஸ்டோன் எடுத்துக்கலாம். நம்ம கீழே போயிட்டு இந்த கத்திக்கிட்டு இருந்துச்சுல அதை உடைக்கலாம். ஆனால் அதை உடைச்சா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்துட்டு அதான் தேவைப்படும். நம்மளே இப்போ ஏதாச்சும் ஒன்று தான் டக்குன்னு கிளவியோ கீழே தான் எங்கேயோ இருக்காங்க. இப்போ இதுக்கிட்ட போயிட்டு சவுண்டு போடு. சவுண்டு வந்துச்சா? இப்போ 1-2 புல்லட் கரெக்டாக இருக்குது. கிளம்புன்னு இருந்தாலும் சரி, கிளவாக இருந்தாலும் சரி, டப்புன்னு ஒரே புல்லட்டில் 2 போட்டுட்டு இங்கேருந்து ஏதாச்சும்
உள்ள ஏதாச்சும் கோகனட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் மேலே உடச்சிட்டு அப்படியே திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அதான் பிளானு. ஆனால் நடக்கிறது என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நடக்குது நடக்கட்டும். யாருமே காணும். கிழவன் இன்னும் 1 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. கிழவன் கட்டுப்பாயுள்ள வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதெல்லாம் 10 நிமிஷம் ஆகும். இன்னும் பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ணால் ஆனால் டேஞ்சர் வரேன். யாருமே கான்வெர்சேஷனோ ஓப்பன் பண்ணவுமா? சரி பண்ணுவா. யாருமே காணும் இருக்காடா. கிழவனை கலவை கண்டிப்பாக வந்துப்பானுங்க. சவுண்டு கேட்டு கண்டிப்பாக வருவானுங்க. இப்போ யாராவது ஒத்தாள் வந்தால் சுட்டுடலான்னா 2 பேர் வந்து என்ன செய்யுது? ஐடியா இருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு புல்லட்டு இல்லையா? சிறப்புடா, பரவாயில்ல. மேடி உள்ளே போகும். சாவடி கிளவிய பொறுத்தலாச்சு. எனக்கு கிளம்ப எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே கைஸ், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம என்னதுன்னு. கேட் எஸ்கேப் தான். நம்ம மட்டும் அடிக்கணும். இப்போ கிளம்ப மட்டும் வந்துடக்கூடாது. லிஃப்ட்லேயே போட்டு வச்சுட்டு ஆனால் லிஃப்ட்டில் போயிட்டு போட்டு வச்சுருக்கணும். கிளவி இருந்துட்டு 2 நிமிஷம் 17 இன்னும் 1 நிமிஷம் கட்ட 19 வந்தோன்னு கிளவி வந்துடும். வரலாம் இந்த ஐலண்ட் இன்னும் கரெக்டு. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் போகணும். என்ன போகணும்? 3rd ஃப்ளோர் போய் அங்கிட்டு கூட இந்த ஒரு இது இருக்கும். அங்கே போகணும். படிக்கட்டுலாம் போகணும். கிளம்புனா கிளவியே இருப்பாங்க. அதனால் படிக்கட்டில் போகிறோம். டேஞ்சர். இந்த இருக்காண்டா கிளட்டு போய் இங்கே தான் இருக்கான். இங்கே வருவான் கிளவன். சவுண்டு போட்டோம்ல, இப்போ வருவான் பாருங்க. மாணவராக இருக்காங்க. இப்போதைக்கு எடுப்போம். மெதுவாக போகணும். ஃபிக்ஸ் மட்டும் பண்ணா போகணும். ஓகே, இந்த நட்டு வேணும். எடுத்துகிட்டு வந்து எதுக்கு இது சம்மந்தமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா, தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய போனோம் அப்படின்னு நல்லா வர வச்சுட்டு கீழே போகணும். கீழே போகணும். இப்போ நம்ம வெளியே போய்கிட்டு ஷோன் வந்துருக்கு.
இப்போ கீழே போகணும். கீழே அந்த அண்டர்கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே போய் எடுக்கணும். வெயிட் பண்ணணும். இப்போ மேஜிக் பண்ணுறவங்களுக்கு இங்கே திறந்துக்கோங்க. இப்படி எந்திரிச்சுக்கோங்க. இங்கிட்டு வந்துடுவீங்க. அது ஒரு மேஜிக்கு திக்குன்னு இருக்கு கைஸ். யாரும் இல்லை. சூட்டில் கையை ரெடியாக வச்சுருக்கணும். வந்தேன்னா தம்மால் துணி குந்தலக்கடி. இருங்க வரேன். இருங்க, எனக்கு ஒரு நல்ல ஐடியா. சவுண்டு இப்போ வருவாங்க. 2 டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். கிராண்ட்பா வந்தவனாட்டி எடுத்துகிட்டு போயிட போனான் கண்ணை. தேங்க்ஸ் தம்பி கண்ணை வச்சுருக்கீங்க. இன்னும் பார்ப்போம். அந்த சவுண்டு வரும். என்னன்னா போட்டு 2 வருஷம் அப்படியே போட்டு தள்ளிடலாம். போட்டு அப்படியே இது போட்டுட்டு அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு மேலே போய் அது ஜெந்து பார்த்துட்டான். கிளவையும் பார்த்துட்டான். வா கரெக்டாக சீசன்ரா கேளவா. ஜோஸ்ட் கைஸ், கிராணி செத்துருவேன். ஓகேலாம் புல்லட் யூஸ் பண்ணிட்டோம். சரி, இன்னும் கிராணி வெளியில் இருக்கும். எல்லாமே ஆமாம், ஹைட் அண்ட் சீக் தான் ப்ளே பண்ணிட்டேன். கிளம்பு, காற்று வரட்டும். போயிடுச்சு கிஸ் கிராணி. இப்போ நீ போ விழுறா. விழுக மாட்டேங்கான் கிருப்பை. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபியூஸை எடுப்போம். ஃபியூஸ் எடுத்துட்டு இங்கே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்குவோம். செத்துனே. கிரேட் எஸ்கேப்பு வாயை வளருது. கிரேட் எஸ்கேப் தாத்தா பாட்டி. ஸோ திக்குன்னு இருக்கு கைஸ். எனக்கு பிடிச்சி இப்போ இருக்கானே கிழமை இருக்கானா. வசம்ப மாட்டிக்கிட்டான். இப்போ என்னடி பண்ண போகிறான்? அவள் அடிப்பாள். அவன் கத்திக்க முட்டிப்பா. ஒரு யூத் மூவி போடா புண்ணாக்கு போடாத தப்புக்கு எனக்கு கீழே போட்டுட்டு எடுத்துட்டு கொண்டு போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ கீழே வருவானுங்க. 2 பேருமே கீழே போவானுங்க. அங்கே போகிற கேப்பில் நிறுத்துறதுன்னு பின்னாடி கூட மேலே ஏறி போய் அங்கே போய் ஃபியூஸை மாட்டி விட்டுருவான். அவ்வளோவா, சிம்பிள். வாங்க போகிறான். ஐயோ, நீ இங்கே நின்ட்டா கிளவி போய்ட்டா. கிளம்பணும். அது சீயுங்கிறா. அப்புறம் அங்கிட்டு போகிறா மெண்டல் போயிட்டா. கிளம்பணும் தான் காணும். கிளவா பிளான் பண்ணிப்பான். நீ மேலே நின்று நான் கீழே நிற்கிறேன். வரணும் இங்கிட்டு தான் போட சொல்லிடுவோன்னு சொல்லி பிளான் பண்ணிப்பான். நினைக்கிறேன் கிளம்பி மேலே போகுது. வணக்கம் கிளவி சொட்டை குருடு. ஓப்பன் பண்ணுவோம். கீழே போயிருக்கோம். இப்போ மறுபடியும் கீழே போட போகணும். கால் விட்டு சொல்லிண்டு கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. எஸ்கேப் வர முடியாது போலையே. கிளம்பி போகிறா. கிளம்பி செத்துட்டானோ. கிழட்டு கிளவா கிழட்டு கீழவா கிழட்டு கீழவா கிழட்டு கீழவா கிழட்டு
நாங்கள் இது நடக்காது போல் நம்ம நினைக்கிறது. இதுவரை போட்டு போயிடுச்சு கீழே. எப்படி பண்ணி Day 2 close. Day 2 அடி பாவா அடி மக்களே. Day 2 செத்துட்டேன். எனக்கு கிராணி ப்ளே பண்ணி தெரியாது மக்களே. மக்களே மக்களே. ஸோ எஸ்கேப் ஆகுறாங்க. கொஞ்சம் வெறியாக இருக்கேன். உங்களை போட்டு தர மாட்டேன்டா 2 பேரையும். சரி மேலே போ. வெறியோட மேலே விட்டுருங்கப்பா. நம்மள வரேன். சுற்றி வளைச்சிட்டாங்களேப்பா சித்தப்பா. ஸோ பக்கடி லெக்கடி போயிட்டான். வேல்டு கிழமை வெளியே போயிட்டான். சரியான சான்ஸ். மேலே போயிடுவோம். ஓகே மேலே போ மேலே போ மேலே போ. பூசை மாட்டி விட்டாச்சு. ஃபியூஸை மாட்டி விட்டாச்சு. எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த ரூம் ஓப்பன் பண்ணணும். நம்ம இப்போ அந்த வயர் வச்சுருந்தேன்ல, அந்த வயரில் தான் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணணும். ஏதாச்சும் நல்லதாக கிடைக்கணும். எதுவுமே இல்லை. கிளவி. ஸோ இப்போ ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. கீழே தான் போகணும். கிளவியும் கீழே தான் இருக்காங்க. ஓரளவு போவோம். ஓகே இல்லை எதுவுமே இல்லை. இந்த ரூம் இருக்குல்லையா, இதுதான். இதுக்கு என்ன கீ தேவை? செட் கீ தேவையா? ஐ நீட் ஏ செட் கீன்னு போட்டிருக்கு. செட் கீ தேவை. செட் கீக்கு நான் எங்கே ஷேரேன்? செட் கீக்கு இருங்க கெஸ்ட் பார்ப்போம். செட் கீ வேணுமா? இப்போ நம்ம திருப்பி அண்டர் கிரவுண்டுக்கு போனோம். ஏன்னா கிழவனோட கன்னை கையில் வச்சுருக்கோம். போயிட்டு வாடா கிழவா. நல்லாவே இருக்க மாட்டேடா. ஸோ நம்ம இப்போ கீழே போவோம். யாரையும் போய் கீழே போவோம். போயிட்டு கிளவி இருக்குது. அதனால டேஞ்சரு. இதை எடுத்துகிட்டு இது ஓப்பன்னா க்ளோஸாக தானே பற்றி பயமாக இருக்கு. ஓகே நம்மளை போட்டு அடிச்சிடலாங்க. இதனால் போய் மேலே போய் லிஃப்ட்லேயே போயிடுவாங்க. திரும்பி அந்த இதில் அது ஓப்பன் பண்ணல. எனக்கு பண்ணிட்டேன். அதான் எதுவுமே இல்லை. எதுலேயுமே எதுவுமே இல்லை. இந்த அமுக்கி விட்டு உட்காந்துருப்போம். கரெக்டாக இந்த 2வது கொண்டோம். வந்துட்டு இதை இருந்தோம். வெளியே போயிருந்தோம். நான் பாதிலே நின்றோம். வெளியே வந்து அமுக்கியாச்சு. போகலாம் போய்கிட்டே இருக்கு. நின்று ஸ்டாப். நம்ம சொன்னால் நிற்காது, அதுவாக நிற்கும். இதுக்கு மேலே ஃப்ளோர் இருக்கா? அதான் பார்த்தேன். கூட தான் இருக்குது. ஓகே நம்ம ஏதாச்சும் நல்லதாக போகணும். கோக்கனட்டு வயலுக்கு உட்காந்துக்குவோம். எடுப்போம். சவுண்ட் வரக்கூடாது. ஐயோ வந்துச்சா. ஏதாச்சும் கிழவனு மேலே கீழே வருவாங்க.
அந்த டைப் யூஸ் பண்ணி நம்ம இருங்க ஏதாச்சும் இது இருக்கா இல்லை ஓகே கீழே போகலாம் இதில் பிறகு இங்கேருந்து குதிச்சிடலாம் ப்ளட்டு வரும் ஒட்டி வச்சுருக்காங்க நிறைய அது இருக்குள்ள குளிக்க பார்த்தாச்சு வந்துடும்ல கலர் மேலே போவானுங்க அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம டக்குனு வெளியே போயிடலாம் ஓகே வெளியே போவோம் காயின் கிடச்சிருக்கு காயின் எடுத்துட்டு கீழே போகணும் கிழங்கெல்லாம் இல்லை கீழே போகணும் கீழே யாரும் இருக்கக்கூடாது அப்போதைக்கு கிழங்கெல்லாம் இருந்தானுங்க அதனால் இப்போ கீழே இருக்க மாட்டானுங்க மேலே தான் இருப்பாங்க இப்போ டிக்கெட் எடுத்துருவோம் போட்டாச்சு நமக்கு டிக்கெட் வந்துச்சு இப்போ இந்த வாயன்னு கத்திக்கிட்டு இருக்குல்ல அதில் போய் இதை கொடுப்போம் இந்தா இதுக்கப்புறம் வாயின்னு கத்தாது மூடிட்டு இருக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்க ஓகே ஓப்பனில் இருக்கட்டும் நம்ம இதில் போயிட்டு இந்த இதை எடுத்துக்கலாம் கையில் இப்போ நம்மளுக்கு செட்கி வேணும் இப்போ நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெயின் எஸ்கேப்பா இல்லை எதுன்னு தரல அதுலேயே ஒரு பொருள் கிடச்சிச்சு இதுலேயே ஒரு பொருள் கிடச்சிச்சு அதனால நம்ம வந்து அதே பண்ணிடுவோம் நம்ம இது கேட் எஸ்கேப்பே பண்ணிடுவோம் இப்போ நம்ம அந்த ஒரு புல்லட் அப்படியே வேஸ்ட் பண்ணாப்பில் பொத்துனாப்பில் எடுத்துகிட்டு போய் காக்கா இருக்குல்ல அதுகிட்ட போய் என்ன இது இருக்குன்னு பார்க்க போகிறோம் என்ன இது என்ன கீன்னு தெரியல செட்கின்னா நல்லாயிருக்கும் செத்துது செத்தது கல் இருக்குது கீழே அவ்வளோதான் கீழே வந்துச்சா இப்போ போகிறோம் அந்த கல் எடுத்துகிட்டு கிழவனை போட்டுருவோம் செட்கியாக தான் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச செட்கி தான் கன்ஃபார்மாக இப்போ கிழவனை போடணும் கிழவா ராணி வருது வா கிட்ட வா அஸ்ஸாமே ஓகே இப்போ டயத்து டக்குன்னு பார்த்துக்குவோம் 34 வரட்டும் எனக்கு கிழவன் வருவான் பாருங்க ஐயோ யாரா என் கிராணி அடிச்சது வாய்க்கு நுழைறது யாரா என் கிராணி அடிச்சது மற்ற பயில என் கிராணியை வேடி தள்ளடா அவனை அழிக்க வர யாரோ பேசுகிறா கைஸ் யார் பேசுகிறா வச்சுக்கோ கண்ணை கொடு சொர்க்கத்துக்கு புல்லட் இல்லாமல் எதுக்கிட்ட வச்சுருக்க கோமாளி புல்லட் வர எங்கே இருக்குன்னு தெரியல ஏன்டா எனக்குனே வரீங்களாடா இந்த ஒரு புல்லட் பார்த்தேன் புல்லட்டில் டே புல்லட்லடா டேய் கருப்புடா கடுப்புடா பாய் வளருது கருப்புடான்னு வருது கடுப்புடாக்கு புல்லட்லேயே இப்போ என்ன இருக்காம பாருங்க மாட்டேன் புல்லட்டு கூட ரீலோட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இவன் மட்டும் நம்மளை ஷூட் பண்ணுவான் கேள்ட்டு கேளவா இருறா வந்து கன் எடுத்தோன்னே போடுறேன் இது 34 இருந்துச்சு 32 இருந்தா 33 தான் இருக்குது இந்த இருக்குது 2 புல்லட் கிழவனை போடணும்ல எஞ்சி வந்துடுவோம் அவன் நாட்டுக்கு ஒரு புல்லட் தான் இருக்குது உருப்படியாக யூஸ் பண்ணணும் காக்காவை போடுது 34 ஆயிடுச்சு கைஸ் இன்னும் 30 செகண்ட்ஸ் வரணும் அதுக்குள்ளே காக்கா போடுத்தணுன்னா கிளவி கோவம் வந்துடும் ஒரு மேலே படம் போடுங்க கைஸ் இங்கேருந்து நம்ம குச்சா நம்ம கதை மார்க்கையா இந்த சைடு குதிப்போம் இவன் வேறடா இப்போ நம்ம வச்சு செட்கி ஓப்பன் பண்ண போகிறதில்ல செட்கி கீழே போட்டால் அவனை எடுக்க மாட்டான் ஆனால் கன்னை கீழே போட்டால் எடுத்துகிட்டு போயிடுவான் அதனால் என்ன செய்ய போனால் இது ட்ராப் பண்ணிட்டு கன்னை கையில் எடுத்துக்குவோம்
நீங்கள் ட்ராப் பண்ணோம்னா சவுண்டு வராது. இப்போ ட்ராப் பண்ணிட்டு உள்ளே போய் கன்னை ரீலோட் பண்ணிட்டு தைரியமாக இருக்கலாம். கீழே வச்சுருக்கானுங்களா இது. ஸோ 2 புல்லட் கரெக்டாக இருக்குது. இப்போ தைரியமாக இருக்கலாம் நம்மளாட்டுக்கு. ஓ கிளவி பேசுது கைஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை அங்கே போடணும். இங்கே வச்சு முடிஞ்சா வந்து கொல்லி கிளவி பேசிட்டு மட்டும் இருக்க நீ. வா 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 பொறுமையா வா. டேய் என் ராணிக்கிட்ட என்னடா பேசுகிற? முடிஞ்ச என்கிட்ட பேசுகிறா. உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். வாய் முடிதான் கேஸ் நம்ம கிராணி குடும்பத்துக்கு. ஸோ இங்கே அந்த லிவர் வேணும். இப்போ அந்த லிவரை மட்டும் எடுக்கணும். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுனால அது தேவையில்லை. ட்ரெயின் எஸ்கேப் பண்ணால் அதான் மெயின். ஏன்னா அதான் ஆக்சிலேட்ரு. ஓகே இன்னொரு இது எடுத்துவோம். இப்போ கிளம்பி இங்கே வர வைக்கணும். வந்துட்டானுங்கன்னா போட்டு தள்ளிடணும் 2 பேர்த்தையும். 2 பேர்த்தையும் போட்டு இங்கே இருக்கானுங்க. கிழட்டு கிழவா வந்துரு. அந்த லிவரை எங்கே போட சொன்னதுன்னு எனக்கும் தெரில. கிழட்டு கிழவி கிழட்டு கிழவா வந்துருங்கடா. இங்கே தான் லிவரை போட்ட மாதிரி ஆகும் இருக்கு. இந்த கைஸ் கீப் இருந்துட்டு இந்த இதை எடுத்துட்டு கீழே தூக்கி ட்ராப் வைக்கணும். இப்போ இருக்கானுங்க. வாங்கடா வாங்கடா. யார் ஃபஸ்ட்டு வராங்க? வா 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 கிட்ட வா. கிளவா வருவான். கிழட்டு கிளவா எங்கே போனீங்க? இந்த வாரம் மொட்டை தாத்தா கிட்ட வாங்க மாட்டேதா. இப்போ ஒருத்தி தெளிவா. ஓகே இப்போ நம்மளும் கீழே போவோம். 2 நிமிஷத்துக்கு வரமாட்டானுங்க 2 பேருமே. இப்போதைக்கு கன்னை நம்ம இதுக்குள்ளே போட்டு போவோம் சேஃப்டியாக. இங்கே புல்லட் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு புல்லட் இருக்கட்டும். செட்டு கிட்ட தான் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போய் இந்த லிவரை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோம்னா கரண்ட் மேலே வந்துடும் நம்மளுக்கு. இங்கே கரண்ட் மேலே வந்துடும். இன்னும் நம்மளுக்கு ஹேண்டில் மட்டும்தான். ஹேண்டில் மட்டும் கட்டுச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான். எஸ்கேப்பு தான். இது வீல் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரில. புல்லட் ஒன்று தான் இருக்குது. 2 வேணும் புல்லட்டில் எங்கேயும். ஓகே வீட்டில் இருக்க எல்லா புல்லட்டையும் காலி பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஓகே இப்போ மேலே போயிட்டு இந்த இது மட்டும் இந்த சுற்றி விட்ற மட்டும் வேணும். இந்த சதம் எங்கே இருக்குன்னே தெரில நம்மளுக்கு. வந்து கொல்லிக்கலையா அப்போருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீ தான் அடி வாங்குற, நான் ஒன்றும் அடி வாங்க முடியும். ஓகே நம்ம கீழே ஒரு இடத்துல கட்டை பார்த்தோம்னா ஒரு இடம் தான் இருக்குது. அங்கே தான் அந்த வீல் இருக்கணும். அந்த கீழே ஒரு கட்டை இருந்துச்சா அங்கே தான் இப்போ போகணும். அங்கே போயிட்டு அந்த கட்டையை எடுத்துகிட்டு வரணும். அதனால நம்ம இப்போ கன்னை வந்துட்டு சேஃப்டியாக எங்கே வைக்க போனோம்னா இருங்க நம்ம போகிற அந்த ரூமில் தான் வைக்கணும். என்னோட இந்த கைஸ் புல்லட்டு எடுத்துக்கோங்க புல்லட்டை. இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே கிராஸ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்கன்னா இருங்க வரேன். இந்த அந்த ரூமுக்கு போகணும். லிஃப்ட்டில் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இருங்க காண்பிக்கிறேன். லிஃப்ட்டில் போவோம் இப்போ மேலே. இப்போ அங்கே மட்டும் ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் தான். வரட்டும். கீழே வந்தோன்னே டபக்கு நம்ம அழுத்தணும். மறுபடியும் நின்றோம். சரி போவோம். மறுபடியும் போயிட்டு வரணும். அந்த இடத்துல 3rd ஃப்ளோரு அந்த இதுக்கிட்ட தான் போகணும் சொன்னேன். அங்கே போய் அந்த இது அங்கே தான் இது பண்ணோம். அதனால் கன் அங்கே வைக்க போகிறேன் கன்னை. ஏன்னா கீழே போட்டால் கிழமை எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் எடுக்கிறதுக்கு அந்த இது எடுத்துகிட்டு வந்தோம்னா கன்னை கீழே போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ சேஃப்டியாக நம்ம செத்தாலும் பண்ணணும். கன்னை கொண்டு போய் மேலே வைக்கணும். இங்கே தான் இங்கே இதாக இருக்குல்ல. இங்கேருந்து நேராக அந்த ரூமு இல்லை இந்த ரூம் இந்த 2ல் எங்கேயாச்சும் தான் இருக்கும் கன்று. இது அந்த இதுக்கு தேவையானது.
இப்போ நம்ம கீழே போவோம். இல்லை, கீழே போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்ய போனால் குதிச்சுட்டு கீழே போடா எந்திரிச்சிட்டு இல்லை குதிச்சுட்டு எந்திரிச்சிட்டு கீழே போகலாம். கிராணி பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு கிராணி கிராண்ட்பா கொண்டுட்டே நம்ம போகலான்னு தோணுது. பட் பரவாயில்ல, இந்த இது இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போவோம். கீழே தான் இருப்பானுங்க 2 பேரும். கட்டை எடுக்கத்துல சவுண்டு கண்டிப்பாக வரும். அந்த இது சவுண்டு போடாத மீன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கடா அந்த கட்டையா இதுக்குள்ளே போகணும். சவுண்டு வந்துச்சா? இதை வந்துட்டு கீழே போட்டு வந்துச்சா, சவுண்ட் வந்துச்சா? இப்போ கிளம்பி வருவானுங்க, வரணும். வந்துட்டானுன்னா கட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம அது 2 ரூமில் ஏதாச்சும் எந்த ரூமோ அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த இது எடுப்போம். வீல் முட்டி இருக்கணும் இருந்துச்சுன்னா கீழே போட்டு விட்டு, இப்போ நம்ம பாட்டு நமக்குள்ள கீழே போட்டு விட்டு அந்த வீலை சுற்றி விட்டோம்னீங்களே, அந்த கட்டை நடுவில் முதல்ல வளர்ப்பான் கிழமை. அந்த கட்டை வந்துட்டு போட்டு விட்டோம்னா அந்த இது முதல்ல வராது. அதை சுற்றி விட்றதுக்கு தான் அந்த இது வேணும். கிளவி அது சுற்றி விட்றதுக்கு தான் அது வேணும். சுற்றி விட்றதுக்கு அது வேணுமா? அது சுற்றி விட்டோம்னா அது வந்துட்டோம். அடுத்து பட்டன் நம்ம அமுக்கணும்னா கேட் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், வெளியே போயிடலாம். ஓகே, நம்ம டே 3குள்ளேயும் முடிச்சாகணும். டே 4 போனோம்னா கால் ரத்தமாயிரும். அப்புறம் நொண்டி நடப்பான், ஓட முடியாது. யாரும் இவங்க பறக்கிறாங்க இதனால் சிறகட்டி போனாங்கன்னு. இந்த போயிட்டுருக்கு பாருங்க, கேள்வி நான் பின்னாடி வர கூட தெரியாமல் போயிட்டுருக்கு. அப்படியே பின்னாடியே போவோம். ஐயாஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கடா, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க. ஓ பார்த்துருச்சு கைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா என்ன வரதுக்கு லேட்டாக ஆகணும். இந்த ரூமுக்குள்ளே போய்ட்டு ரூமெல்லாம் அவ்வளோதான். இங்கே ஓரமாக உட்காந்துக்குவோம், கிளவி வராது. இது பண்ணலான்னு இது வேணாம், தேவையில்ல. நம்மளுக்கு தேவையில்லாத கீ உள்ளே இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நம்மளுக்கு கீ தேவையில்ல, அந்த ஹேண்டில் தான். தேவையில்லாத கீ உள்ளே இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். கஷ்டப்பட்டு ஈஸியாக செய்யலாம். 2 கல் இருக்கா, 2 கல் வச்சு அந்த ஸ்டோன் பிரேக்கரை அந்த ஸ்டோன் இது வச்சு அந்த இது வச்சு விடலாம். இல்லை கன்னுட்டு கூட 2 பாட்டிலையும் சுற்றி அதில் தண்ணி பிடிச்சிருந்து இது வச்சோம்னா இங்கே ஒரு கீ கேட்பாங்க. இருங்க, அந்த இடத்துல பெட்டில் கீ நம்மளுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. அதை எடுத்துகிட்டு வந்து அதை உள்ளே போட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ எடுக்கிறதுக்கு நம்ம மட்டும் போய் அதை எடுத்து எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு பெருசாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் பெருசாக. நான் கொஞ்சம் மெண்டல் அவ்வளோதான். இப்போ லிஃப்ட்டு தான் போக முடியும், மேலே போவோம். பார்த்துட்டான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பயப்படவே மாட்டேன். கிளவி நம்மளுக்கு துரத்திட்டு வருவான். ஏன்னா இப்போ எங்கள் கையில் கன்று இல்லை, புல்லட் இருக்குது, எடுத்து வச்சுக்கோ. அப்படியே ரிவல்ஸில் போயிட்டோம்னா கிளவே இருக்க மாட்டான். நம்ம ஜாலியாக லிஃப்டில் ஏறி போயிடலாம். கிளைங்களை வராது, நம்ம உள்ளே இருப்போம். கரெக்டாக செகண்ட் இந்த முடிகிறது வரணுன்னு நம்ம வெளியே போயிடுவோம். அதை இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கோம். இல்லை இப்போ வெளியே வருவோம். இல்லை பாதியிலே நின்றோம். இது வேற போகலாம் சீக்கிரத்தை டனக்கு இருக்காங்க வரல. அவ்வளோ வந்தாச்சு. ஓகே, கன் அப்படியே தான் இருக்குது சேஃப்டியாக, யாரும் எடுக்கலை. இது எங்கேயாச்சும் வைக்க சொல்லுவானுங்க, நம்ம வைக்க முடியாது தான், அவனுங்க வைக்க சொல்லுவானுங்க. க்ரீன் கலரில் காமிக்கும், தான் வைக்க முடியும். எங்கேயுமே வைக்க முடியல, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3 கீழே போகும். செகண்ட் ஃப்ளோருக்கு தான் நான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அந்த படிக்கட்டில் ஏறி வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். படிக்கட்டில் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். எப்படி பார்ப்போம். இங்கே ஒரு டோர் மாதிரி இருந்துச்சுல, அந்த இப்படி நினைக்கிறேன்.
எனக்கே குழப்பது எங்கிட்டு போகணும் தெரில. இதில் கைஸ் இதில் போகணும். இந்த இடத்துல இதில் உட்காந்து போகணும். இந்த உடஞ்சிருக்கிறதா தான் அப்பயே நினச்சிங்க. இவ்வளோ கேப் இருக்கிறனால அப்படி தான் போகணும். அவ்வளோதாங்க கைஸ். இது ஸ்லெண்டரினோட ரூமா இல்லை கிராணியோட ரூமா இல்லை யாரோட ரூமா எனக்கு சரியாக தெரில. ரொம்ப கொடூரமாக இருக்குது என் வீடு. அவ்வளோதான் கைஸ், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்படி கூடி கீழே போகணும். இப்போ லிஃப்ட்லேயே போயிடுவோம். நம்ம லிஃப்ட் இல்லை, பட் நம்ம இப்படி போயிடுவோம். நானே நான் கேட்டுக்கிட்ட போகிறதுனால இப்படி போனால் தான் நம்ம ஈஸியாக போக முடியும். லிஃப்ட்டில் நான் வீட்டுக்குள்ளே கூட்டி தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதுனா அப்படியே நேராக போயிடலாம். இல்லையா அங்கிட்டு இங்கிட்டு போகணும். சாரி, அந்த இருக்கலாம். அந்த அங்கே ஒன்று தெரியுதா, அதில் தான் இப்போ. ஐயோ செத்துட்டேன்டா. ஆகாத சொல்லி கைஸ், என்னைய மாதிரி ஒரு கிறுக்கி அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ கடுப்புடா. இன்னும் ஒருக்க மாட்டினோம்னா கொன்றுவாங்க கைஸ் நம்மளை. ஸோ ஆகாத சொல்லி தெரியாமல் அவ்வளோ இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் ஒருக்க மாட்டோம்னா நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டு. வீல் கீழே வந்துருக்காது. இப்போ மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது அந்த வீல், எடுக்கவும் முடியாது. ஸோ என்னைய மாதிரி இந்த உலகத்தில் கிரிக்கெட் யாருமே கிடையாது. இப்போ செத்தனால கன்று எல்லாமே அவங்கிட்டு போயிருமே. கடுப்பாகுது எனக்கு. இதுக்கு தான் எங்களுக்கு நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸு, அதுவும் இந்த லைஃப் வச்சு விளாட்ற கேம்ஸை நான் விளையாட மாட்டேன். விரியாகுது நம்மளே. ஒரு கடி ஒன்றும் சுற்றுவேனே. 3லேயே முடிக்கணும்னு நினச்சிட்டேன். அப்படியே 3ல் வச்சுருந்தாலுமே நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் தெரியுமா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாமல் மாட்டிக்குவோம். இப்போ இன்னும் ஒருக்கு தெரியாமல் மாட்டேன்னா கதை முடிஞ்சு. டே 5 தான் லாஸ்ட்டு டே. வழி வர மாற்றி வரேனே. குடி போகணும். இங்கிட்ட வந்து தொடங்கிட்டேன். இருக்குன்னா இருக்கேன் நான் மெகாக்கு இருக்கேன். இது வேற கிளவி சாவடிக்குச்சு. எனக்கு கீழே தள்ளி விட்டுச்சு. ஐயோ இவன் வேற இப்படி போய் தோடா எங்கிட்ட வந்தாலும் நாடிடுறாரு. எனக்கு மட்டும் என் கைஸ் இப்படிலாம் நடக்குது. வீடியோ எடுக்கவே கூடாது. இதுக்கு தான் நான் சிரிச்சுட்டு போகிறேன். பாரு வாய் உடைய போனேன். இத்தலை மாதிரியா இருக்கும். மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு நம்புவேன். இருக்கலை யாரும் இல்லை. ஓகே நம்ம இங்கிட்ட ஓடி போனோம். இப்படி போவோம். இந்த வாட்டி மட்டும் சொதப்பக்கூடாது. உட்காந்து எதில் காலையினா இது இங்கே இருக்கும். இதில் அப்படி போகிற மகள் வச்சு இப்படி இது மெதுவாக இங்கே நினைக்கிறேன். பயரில் டார்க் லகேஜ் அவ்வளோதான். எஸ்கேப் நம்ம ஆளுக்கு பட்டனை மட்டும் பண்ணோம். அது இருக்கலே கஷ்டம். யாரும் கூட கிராணிக்கிறாங்க. பார்த்துட்டு ஓரகைப்புல நேரில் ஓரகைப்புள்ள சீனா போய் சாவு.
முக்கடா போட்டேண்ணா அவ்வளோதான் கேட் ஓப்பனு. இந்த மீன் குடி மேலே போயிடும். அவ்வளோதான் எஸ்கேப் ஆக போகிறோம். ஆனந்தம் சந்தோஷம் கைஸ் ஒன்றா இது மூவி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இப்போ இங்கே இப்படி போகணும், கரெக்டாக போகணும். வெறியில் இருப்பானுங்க கிராண்டியும் கிராண்ட் பார்க் யாரும் இல்லை. ஓகே இப்படி கீழே வச்சு வெளியே போகணும். ஸோ ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரித்திவி. ஓகே இது ஒரு சரியான எஸ்கேப்பாக இருக்கும். பாய் 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 கைஸ். இது ஒரு செமையான வீடியோவாக இருக்கும், ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும், சூப்பரான வீடியோ கைஸ். ஓகே பாய், திஸ் இஸ் தி எண்ட். இது ஒரு மூவி. பாய்.